ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். பால்கனியில் பூ பூக்காமல் இருக்கும்பொழுது எந்த பூச்சியும் வரமாட்டேங்குது. ஒரு மொட்டு 2 மொட்டு பூ வந்துருச்சுன்னா கடகடகடன் எங்கேருந்து தான் அந்த பூச்சி எல்லாம் வருதுன்னே தெரியல. அதுவே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இன்னைக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆரம்பிக்கலான்னு தான் ஆரம்பித்தேன். எங்களுடைய ஃபேவரட் வெங்காய சட்னி இட்லி தான். மாவு இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, இட்லி வெங்காய சட்னி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால சிம்பிளாக நாங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டோம், பொறுமையாக செஞ்சோம். ஜி என்னப்பா இப்போ போய் புடவை எடுத்தாதான் பிளவுஸ்லாம் தைக்க கொடுக்கறதுக்கு. கல்யாண நாள் வருதுல்ல, கல்யாண நாளுக்கு புடவை, கல்யாண நாளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. 10 வருஷம், 10வது வருஷம் குடும்பம், 9 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். இந்த வாட்டி தானே கேக்குறேன். என்ன கேக்குற? என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் இல்ல, எனக்கு வேணும்ன்றது நானே வாங்கிக்குவேன். ஆனா இந்த வாட்டி நீங்க தான் வாங்கி தருவீங்க. என்ன வாங்கி தரணும்? பட்டு சாரி, நகை. வேற என்னடா வேணும்? யார்கிட்ட கேள்ற? வேற என்னடா வேணும்? இந்த மாதிரி வெட்டிங் டேக்கு கேட்க மாட்டேன். அடுத்த 10 வருஷத்துக்கு கேட்க மாட்டேன். அடுத்த 25 வருஷம் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பெருசா. சரியா? இல்ல 20th இயர் செலிப்ரேட் பண்ணுவோமா? சரி, ஓகே. அப்படின்னு வந்தீங்கன்னா சரி எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துக்கோ. உனக்கு என்னடா வேணும்? பட்டு போட தானடா சொல்ல வேணும். பட்டு போட 1 2லாம் இல்ல, லைட் 3 வேணுமா? ஆன்லைன்ல பார்த்தேன். பட்டு சாரீஸ் மட்டும் கலர் வந்து 2 கலர் வருமா? அந்த ஷேட்ஸ் நேர்ல போய் பார்த்து வாங்குனதான். பட்டு புடவை நேர்ல பார்த்தா வாங்கணும். ஃபீல் பண்ணி வாங்குனதான். ஆமா, பட்டு புடவை நேர்ல பார்த்து வாங்கலாம். உனக்கு என்ன புடவை வேணும் வாங்கிக்கலாம். சரியா? அப்புறம் என்ன? போலாம், சாப்பிட்டு கிளம்பலாம். போலாம் வா. நம்மளாம் எப்போதுமே ஃப்ரீ, எப்போதும் பிஸி. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. லஞ்ச் வெளில சாப்பிட்டுக்கலாம். நீ போகணும்னு சொல்ற, 1 புடவை 2 புடவை இல்லைங்கிற. நார்மலா எடுத்தாலே நேரம் ஆகும். அதுவும் டி நகர்லாம் போனோம்னா நேரம் ஆகும். எப்படி இருந்தாலும் கேட்டு நேரம் போல இருக்கா? வேணா சொல்லி நீ பூரா உட்காந்து பேசிட்டே இருக்கிறேன். ஜோக் இல்ல இல்லையா? இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது. ஷர்வன் வந்து சூப்பரா ஒரு ஃபோன் வந்து செஞ்சிருக்காங்க. அதை நான் அடுத்த வாட்டி காட்டுறேன். ஸ்கூல்ல கொடுத்தாச்சு, திருப்பி வரும்போது பார்க்கலாம். அதுக்கு நான் போல மாம்னு சொல்லிட்டான். நான் வேற எதுவுமே கலந்துக்கல. நான் போனா சும்மா தான் உட்காந்துருக்கணும். நான் போல ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். அதனால ஒரு லீவ் வேண்டாம், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா பிள்ளைங்களும் ஒன்னொன்னு செய்வாங்க. இவன் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால நான் போல. நான் லீவ்ல இருக்கான். நம்ம கீழே அக்கா வீட்டுல விட்டு நம்ம போய் பண்ணலாம். ஓகே, சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகேவா? ஓகே ஓகே. குட்டி பசிக்குதா? நீ ஏன் கிச்சனுக்கு வந்துட்ட? நம்ம 2 பேர் கிச்சன்ல பேசுற சத்தம் கேட்டா உடனே அவன் வந்துருவான். ஷர்வன் பாட்டு படிக்கிறதோ விளையாடிட்டு இருப்பான். அவர் ஏன் ரூமுக்கு வந்தா நான் அவர் ரூமுக்கு போனாக்கா வந்துருவாரு. நீ அண்ணா வீட்டுல இருக்கியா? மாமா அந்த இடம் கடைக்கு போயிட்டோம். நீ கூட வரியா? அண்ணா வீட்டுல இருக்கியா? நாங்க சாரி தான் எடுக்க போறோம். போர் அடிக்கும். வரதுன்னா வா. சரியாடா? வரலையா? புடவை கடைக்கா கூப்பிடுறீங்க? இந்த வயசுலயே தெரிஞ்சிச்சு புடவை கடையா? நான் பொழைச்சு போடா நீலாம். ஆமா, அவன் சொல்லிட்டான். ஆமா, சுட இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாம். கொஞ்சம் ஆறணும், ஒரு பிளேட்ல வச்சு ஆற வச்சிடுறேன். கடகடன்னு கிளம்பலாம். கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அந்த பாக்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது அப்படியே இருக்கு ஹால்ல. அதெல்லாம் கொஞ்சம் யார் கட்டி வச்சுட்டு போயிடலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 6th இயர் நினைக்கிறேன். இந்த வருஷத்துல நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டாபிக் வந்து ஷாப்பிங் ரிவ்யூஸ். ரிவ்யூக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். ரிவ்யூக்காகவே வீட்டுல இருக்க சில பொருட்களை நான் இன்வெஸ்ட் பண்ணி மாத்துவேன், பெயிண்ட் பண்ணுவேன், கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் ரிவ்யூஸ்க்காக. உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பாய்ஸ்லாம் வந்துட்டு மேல்லாம் வந்து அவங்க சேனலுக்காக டெக்காக சில விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்ல ஒரு பெரிய போட்டி பிரிச்சிருந்தேன் இல்லையா, அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் தான் இதுவுமே. 2 3 வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுல ஒண்ணு. நம்ம இப்ப ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ரிவ்யூ, வீட்டுல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூ. வாங்க பார்த்துடலாம். இது அகாரோ ஸ்டிக் வேக்யூம் கிளீனர். இந்த மாடல் சுப்ரீம் 400 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர். இதில் 270 டிகிரி ஸ்விவல் ஸ்டீரிங் இருக்குது. அதனால நமக்கு க்ளீன் பண்ணுறது, வேக்யூம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ஹெட் வித் LED லைட்டோட வருது. பிக் ரோலர் ப்ரஷ் ஹெட்டும் வருது. மல்டிபிள் டைப் ஆஃப் ப்ரஷ் ஹெட் வந்து வருது. ஸோ அது இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் பிளேசஸை நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து 3 ஸ்பீட்ஸ் இருக்குது. 3 லைட் மோட் வந்துருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லோவஸ்ட் மோடு, பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் மோடு, ரெட் கலர் வந்து ஹையஸ்ட் மோட். இதில் க்ரெவிஷ் நாசலும் இருக்குது. ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அண்ட் இதில் 2-in-1 மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷும் இருக்குது.
தனியாக இதில் மேட்ரஸ் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க. மோட்டரைஸ்டு ப்ரஷ்ஷும் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டை மொத்தமாக டஸ்ட் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னவோ தெரியல, ஏசி இருக்கிற ரூமில் மட்டும் எங்கேருந்து தான் அவ்வளோ டஸ்ட்டு வரும்னே தெரியாதுங்க. அந்த டஸ்ட்னாலேயே ஷர்வினுக்கு அடிக்கடி தும்பல் வந்துடுது, கோல்டு பிடிச்சிடுது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால அந்த டஸ்ட்லாம் படாமல் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். 0.5 லிட்டர்ஸ் பேக்லெஸ் டஸ்ட் கலெக்டிங் பின்னும் இதில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் 1 இயர் வாரண்டிலையும் வருது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்க, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இதுவுமே. A few moments later. அவ்வளவுதான், நாங்க கிளம்பிட்டோம். டி நகருக்கு போறோம். போலாம் வாங்கன்னாரு. எங்க போறோம் அப்படின்னு சும்மா கிளம்பி போவோனாரு. இல்ல நான் வளையல், நெக்லஸ், ஒட்டியானம் எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆமா தாயா, முதல்ல நீ கிளம்புவா. வாமா, அதெல்லாம் கிடையாது, என்னால முடியாது, ஆளை விடு சாமினாரு. எங்க ஓடுறீங்க, வாங்க ஒழுங்கா சொல்லுங்க, வாங்கி தரீங்களா இல்லையா அப்படின்னு. பட்டு போட வந்தானே கேட்டேன். அமைதியா கிளம்பி வா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. ஸோ மதியானம் லஞ்ச் செய்ய வேணும்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி முக்கியமா அதுவும் 2-3 விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் வாங்குறேன் அப்படின்னா அக்காவையும் கூட கூட்டிட்டு போவேன். ஏன்னா என்னுடைய டேஸ்ட் வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் அக்கா கேட்டுட்டு தான் ட்ரெஸ் பண்றதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், ஜி கிட்டையும் அக்கா கிட்டையும் அப்படின்ட்டு. வெளில சாப்பிடலாம் அப்படின்ட்டு பாம் ஷோர் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அதுவே ரொம்ப லேட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரியாணி வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்பிக்யூ ஃபிஷ் வந்து சொல்லியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்பிக்யூலாம் சாப்பிட்டு. ஸோ அது வந்து ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நேராக கிளம்பி டி நகர் குமரன் சில்க்ஸ் வந்து போயிட்டோம். பட்டு புடவைனாலே நாங்கள் வந்து மோஸ்ட்லி சென்னையில் எடுக்கிறதா இருந்தால் டி நகர் குமரன் சில்க்ஸ் தான் போவோம். நான் க்ரீம் கலரில் டார்க் கலர் பார்டர் சாரீ தான் வேணும்னு கேட்டிருந்தேன். இருக்கிற எல்லா க்ரீம்ஸுமே கொண்டு வந்து காமிச்சிருந்தாங்க. ஜி வேஷ்டி கட்டினீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு இந்த கலர்லாம். ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ரொம்ப காஸ்ட்லியாக க்ரீம் கலரில் வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா க்ரீம் கலர் அழுக்கு படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த க்ரீம் கலர் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வச்சு பார்த்துருப்பேன், அதுவும் நல்லா இருந்தது. இந்த ஸ்கை ப்ளூ தான் நான் எதிர்பார்த்த க்ரீம் கலர். ஒன்று கோல்டாக போயிடுது, இல்லை ஒயிட்டாக போயிடுது. நேரில் பார்க்கும்போது இந்த எக்ஸாக்ட் க்ரீம் கலர் தான் நான் எதிர்பார்த்தேன். லைட் வெயிட்டாக இருந்தது. நல்லா தான் இருக்கு. மற்ற க்ரீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீம் இல்லாமல் கோல்டன் கலர், எல்லோ ஷேட், ஒயிட் ஷேட், டர்ட்டி ஒயிட் ஷேட் அந்த ஷேடுக்கு போயிடுது. நான் எதிர்பார்த்த, நான் கேட்ட கலர் அது கிடையாது. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த க்ரீம் ஷேட்லேயே அந்த பர்ஃபெக்டாக அந்த ஷேட் வரல. நான் எதிர்பார்த்த ஷேடில் அடுத்து மேட்ச் ஆனது இப்போ நான் வச்சு காமிச்சேன் இல்லையா, ஸ்கை ப்ளூ லைட் வெயிட் சாரியில் கொஞ்சம் பட்ஜெட்டில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்தது, அட்டகாசமாக இருந்தது இது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. காஸ்ட்லியாக இந்த கலர் வாங்கி அழுக்காயிடுச்சுன்னா கஷ்டம், திருப்பி போட முடியாது. இது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருந்தது. அதனால நான் இது வேணுமான்னு யோசனையில் தான் இருந்தேன். நல்லா தான் இருக்கு. இது பட்டு இது ஃபீல்ல இருக்கு நல்லா. அது இல்லை, இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம். இது அந்த ட்ரெடிஷ்னல் லுக் போயிடுறதுனால நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா க்ரீம்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு க்ரீம் வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணேன். நான் லைட் வெயிட் சாரீ, ஈஸி டு கேரி மாதிரியான பட்டு சாரீஸ் மட்டும் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஒரே ஒரு சாரியாவது எடுத்துக்கோ கல்யாண நாள் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்டர்லெஸ் லைட் வெயிட் சாரீ, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் கோயிலுக்குலாம் அடிக்கடி போடுற மாதிரியா யூஸ் பண்ணுற மாதிரியான சாரீஸ் நான் பார்த்தேன். இது 11,000. அந்த பர்பிள்ல பார்த்தோம்ல அது 9,000 வந்துச்சு. நல்லா தான் இருக்கு எல்லாமே. அதாவது எல்லாமே நல்லா தான் இருக்கு. உனக்கு என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு படம் 2 படம் நல்லா இருக்குன்னா வாங்கி கொடுத்துடலாம். எல்லா படமும் நல்லா இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அது 10th வெட்டிங் 10 படம் உங்களை நான் சந்திச்சு வாழ்ந்துருக்கேன். அட பாவீங்களா, இதுவும் நல்லா இருக்குடா. உனக்கு நல்லா இருக்கும். இந்த டார்க் கலர்லாம் நல்லா இருக்கும். 9 தானா? நல்லா இருக்கு. என்ன கலர் இது? மயில் கலரா? என்ன கலர் இது? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
லைட் வெயிட் பார்டர்லெஸ் நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கு. ஓகே பத்தியா என்ன சரி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு பாரு. முடிஞ்சு போச்சு. எத்தனை தடவை கட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். ஓகே. சாரி கலர் நல்லா இருந்தது. பார்டர் தான் ரொம்ப கான்ட்ராஸ்டாக சூட் ஆகாத மாதிரி இருந்தது. அக்காக்கும் இந்த கலர் வந்து எனக்கு ஓகே தான். ஒன்றாவது இப்படி படிச்சு போடுவோமே அப்படின்னு. ப்ரௌன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் தான் கொஞ்சம் அது பின்னாடி போயிட்டு ப்ரௌன் ரொம்ப நல்லா இருக்கு. டவுட்ஃபுல்லாக இருந்தனால இங்கே வாங்க நாங்கள் ப்ளவுஸ் மாதிரி வச்சு காமிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சு காமிச்சாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் கொண்டு வந்து காம்போ வச்ச மாதிரி இருந்தது. இதுக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக சூட் ஆகாத மாதிரி இருந்தது. சாரி கலர் அட்டகாசமாக இருந்தது. பட் அந்த ப்ளூவோட செட் ஆகாத மாதிரி இருந்தது. காப்பி பொடி கலர் எல்லாம் ஒன்று தான். நல்லதாக இருக்கு. 1-2 சாரீ தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நான் பட்டு சாரீஸ் மொத்தமாக எடுக்கும்போது காஸ்ட்லியாக எடுத்திருந்தேன். 20,000-25,000 அப்படிலாம். இந்த வாட்டி 10,000 எடுத்துக்கலாம். ஒரு சாரீ எடுக்கிறதுல 2-3 சாரியாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சாரீஸ் வந்து நான் லைட் வெயிட் பார்டர்லெஸ் சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எலிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். கலர்ஸுமே அந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். நம்மளுடைய சோ கால் ட்ரெடிஷ்னல் பார்டர் வச்ச பட்டு புடவை நிறைய என்கிட்ட இருக்கிறதுனால பட்டு புடவையிலேயே இந்த மாதிரி சிம்பிளாக எலிகண்ட்டான சாரீஸ் வந்து நிறைய பார்த்துருந்தேன். இந்த ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு அக்கா மேலே வச்சு பார்த்துருவேன். அக்காவுக்கு ஓரளவு சூட் ஆகிறது எனக்கும் சூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசைட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுதான் நல்லா தான் இருக்குது. இல்லை இங்கே பாரு, இங்கே ஒரு 100 புடவை உனக்கு செட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறது? நல்லா இருக்குடா. லைட்டாக இருக்கா? எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் குள்ளமாக காமிக்கும். நல்லா இருக்கு. ஓகே ஓகேடா. அடுத்தடுத்து சாரீஸ் பார்க்க ஒன்றை விட ஒன்று மெஞ்சி சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் கலராக ஒரு மாதிரி அழுக்கு கலராக இருந்துச்சு. நேரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ க்ரீம் கலர் போகும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். வீடியோஸில் எப்படி இருக்குது, ஃபோட்டோஸில் எப்படி இருக்குது, நேரில் எப்படி இருக்குது, நம்ம கலருக்கு சூட் ஆகுதா, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாரீஸ் ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் போட முடியுன்றதுனால நான் வேணுமா வேணாமான்னு யோசிச்சேன். அழகாக இருந்தது. ஆனால் அதுக்கு நான் 2 சாரியாக எடுத்துருவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. கிராண்டாக இருக்கா? கீழே விழுந்துரு. கீழே விழுது. அடி பாவி, நல்லா இருக்கு. வாங்கிக்க. ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா. ஐ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனால் பரவாயில்ல. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. முந்தானி நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குது. அண்ணனே சொல்லிட்டாரு எல்லாமே நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக தகடு சாரி மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சோண்டு ஸ்டோன் ஒர்க்குமே இருந்தது. ரொம்ப நிறைய காசுலாம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த 15,000 அந்த ரேஞ்ச்லேயே இந்த சாரீஸ் வந்து வந்துடுது. 15 to 20 அந்த ரேஞ்ச்லேயே உங்களுக்கு கிடச்சிடுது. பட் இந்த மாதிரி ஹெவி சாரி எனக்கு வேணாம். வெயிட்டாக இருக்க வேண்டாம். எனக்கு இன்னும் ஃபேட்டியாக காமிக்கும். அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். பீரோலேயே தூங்கும். அதனால எனக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன். இதில் ஸ்டோன் தெரியுதுல்ல, அதில் தெரில. அவ்வளோதான். இதில் தெரியுது ஸ்டோனு. ஆனால் அதுதான் நல்லா இருக்கு. இதை விட அது நல்லா இருக்கு. ஆனால் ஸ்டோன் இதில் தெரியுது. ஆனால் அது நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு காமிச்ச க்ரீன் வந்து ஸ்டோன் வச்சது தான். ஆனால் அது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன். அவ்வளோவா அந்த ஸ்டோன் விசிபிளாக தெரியல. நான் நேரில் அதுதான் சட்டிலாக நீட்டாக இருந்தது. இந்த ஒயிட் ஸ்டோன் வீடியோ ஃபோட்டோஸில் நல்லா தெரியுது. பட் நேரில் ரொம்ப ஒரு மாதிரி காடியாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த ரெட் சாரி இது வந்து ஒரு மாதிரி மரூன் குங்குமம் கலர் ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாண பொண்ணுக்கு கட்டுற சாரி மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாரி. ஆனால் வாங்கி ஒரு வாட்டி கட்டுவேன். என் லைஃப் டைம்லேயே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் கட்டுவேன். இதே லைட் ஒயிட் சாரியாக இருந்தால் ஒரு 10-15 வாட்டியாவது நம்ம லைஃப் டைமில் கட்டிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் நான் பிளான் பண்ணேன். அண்டர் 15 அந்த ரேஞ்சில் 16-17 அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்தேன். இந்த கலர் காம்போ வண்டர்ஃபுல் காம்போ. நல்லா கான்ட்ராஸ்டான கலரில் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே 10க்கு நேரம் இருக்கு. அழகா நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. ப்ளீட் பண்ணாமல் அழகாக இருக்கா. இதுவும் அழகாக இருக்கு. ஓகே தான். சரி.
இந்த கலர் பார்த்த உடனே ரொம்ப லைட்டா இருக்கு, நீ ஜுவல்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ஜியும் அக்காவும் கேட்டாங்க. அப்புறம் இருங்க நான் வச்சு காமிக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு காமிச்சேன். ப்ளீட் பண்ணா இப்படி இருக்கும், ப்ளீட் பண்ணலாம் அப்படி இருக்கணும். அப்புறமா அது வந்து நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிங்க் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஜி இந்த பிங்க் உங்ககிட்ட இருக்குன்னாங்க. இல்ல பட்டு சாரியில இல்ல அப்படின்னு நான் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நான் வந்து கிருத்திகா பொட்டிக்ல அந்த சாரி வந்து வாங்கி ஆரி பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஆமா நம்மகிட்ட தான் இருக்குல்ல, பட்டு சாரி இல்லைனாலும் பட்டு சாரி மாதிரியே ஒரு சாரி நம்மகிட்ட இருக்குது, வேண்டாம் அதை வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஒரு சாரி அது மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்கிட்டு இந்த பிளவுஸ் கட் பண்ணி இந்த கொசுவம்லாம் வைப்பாங்க, அது பேர் எனக்கு சொல்ல தெரியல, அந்த நாட் மாதிரி போடுவாங்கல்ல, அது போட ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ குமரன் சில்க்ஸ் வாசல்லே ஒரு நைட்டி கடை இருந்தது, அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம் நைட்டிஸ். வெயில் காலம் வருது, நைட்டி நல்லா அடிச்சு யூஸ் பண்ணுவோம். நான் ரீசெண்டாக நைட்டிஸ் வாங்கினேன், அக்காவுக்கும் நான் ஒரு 2-3 நைட்டி வாங்கியிருந்தேன். என் சைஸ்க்கு ஏதாவது நைட்டி இருக்கான்னு பார்க்கும்போது என் சைஸுக்கு நான் கேட்ட பேட்டர்ல அந்த ஃப்ரண்ட்ல அந்த யோக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கொஞ்சம் வச்சு போடுவேன். அந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் கேட்ட சைஸஸ் இல்லை, கான்ட்ராஸ்ட் கலர்ல. அவங்க காமிச்ச கலர்ஸ் எனக்கு செட் ஆகல. பட் அக்காவுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து அக்கா பானெக் நைட்டிஸ் தான் போடுவாங்க, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்னு. அவங்களுக்கு கிடைச்சது 3 நைட்டி வெறும் 900 rupeesனு வாங்கணும். அதுக்கப்புறமும் டைம் இருந்தது, கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிஃப்ட் போத்தஸ்க்கு போயிட்டோம். என்னோட சாரி எல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு எந்த சாரி நம்ம வந்து கட்ட போகிறோம் அப்படின்றத பார்த்து எல்லா சாரீஸ்க்கும் ஜிக்கு வந்து ஓரளவுக்கு சட்டை மேட்ச் ஆயிடுச்சுன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி சட்டை எடுக்கலாம் அப்படின்ட்டு தெரியாமல் எங்களுக்கு மேட்சிங் அமைய ஆரம்பிச்சு. அப்புறம் ஜி வந்து ஆசைப்பட்டு எனக்கு மேட்ச் பண்ணி போட ஆரம்பிச்சாரு. இப்போ எது போட்டாலும் ஓரளவுக்கு நாங்கள் மேட்ச் பண்ணி தான் போடுறோம். அதில் ஒரு ஜிக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வீட்டுக்காரர் நமக்கு மேட்ச் பண்ணுறாருன்னு. ஸோ எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரியான ஷர்ட்ஸ் எல்லாமே பிராண்டட்ல எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையில இருக்க எல்லாமே எங்க கல்யாண நாளுக்காக வாங்கினது. என்னை சகிச்சுக்கிட்டு அவரும், அவரை சகிச்சுக்கிட்டு நானும், இங்க 2 பேரும் லவ், கோபம், இருக்கிற எல்லா இமோஷன்ஸ், விட்டு கொடுக்கறது, போறது வருது, அது இது எல்லாத்தையும் தாண்டி 10வது வருஷத்துல நாங்க வந்து நிக்கிறோம் இல்லையா. அதனால எங்களை நாங்களே பரவாயில்லடா, உன்னோட நான் வாழ்ந்துட்டேன், என்னோட நீ வாழ்ந்துட்டேன்னு நாங்க வந்து வாழ்ந்துட்டோன்ட்டு ஒரு பாராட்டிக்கிற விதமா 10வது வருஷம் அப்படின்றதுனால ஒரு 10 கிஃப்டாவது இருக்கணுமே அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரன் சில்க்ஸ்ல ஃபுல்லா பட்டு சாரீஸ் வாங்கியாச்சு. அதுக்கு மேட்சான ஷர்ட்ஸ் ஃபுல்லா போத்தஸ்ல வாங்கியாச்சு. அதுக்கு பேண்ட் கீண்ட் வேணுமான்னு கேட்டாக்கா கிடையாது. நான் ஜீன்ஸ் நிறைய வச்சிருக்கேன், ஜீன்ஸோட போட்டுக்கிறேன். அதே மாதிரி வேஷ்டி நிறைய வச்சிருக்கேன், வேஷ்டியோட போட்டுக்கிறேன். 2 வேஷ்டி மட்டும் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறேன். இந்த எல்லா ஷர்ட்டையும் நான் வேஷ்டியோட நீ பட்டு புடவை கட்டும் போதுலாம் நான் வேஷ்டி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு, இல்லை ஜீன்ஸ் போட்டுக்கிறேன், எல்லாம் ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸ் தானே அப்படின்னு சொன்னாரு. ஸோ வாங்கிட்டோம். அதெல்லாம் என்ன வாங்கணும்னு காட்டுற அளவுக்கு சத்தியமா எனக்கு டயர்டா இருக்கேன். எனக்கு வந்து இப்போ எனர்ஜியே இல்லை, வீடியோவும் ரொம்ப லென்த்தா போயிடும், உங்களுக்கும் டயர்டாயிடும். அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு பிளாக்ஸ்ல வந்து நான் என்னென்ன பட்டு புடவை வாங்கினேன், என்னென்ன கலர்ல வாங்கியிருக்கேன், எவ்வளவு ரூபா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவு சீக்கிரமா காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதுல எந்தெந்த புடவையை நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சும்மா ஒரு 4-5 சாய்ஸ், இது உங்களுடைய ப்ரையாரிட்டி இல்ல. கார்த்திகாக்கு இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். எனக்கு தான் நல்லா இருக்கும்னு சொன்னா அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட எது இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. வீடியோல நான் காமிச்சிருந்த பொருட்கள், ரிவ்யூ பண்ணியிருந்த பொருட்களுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.